ஹாய் விவர்ஸ், நான் தான் அவங்க ரிவ்யூ ராஜா. இன்னைக்கு போய் நான் பார்த்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா உருவுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேன். சத்தியமா உருக்கும் தெரியல, எனக்கு தெரியும். நான் சொல்றேன், நான் தானே படம் பார்த்தேன். போய் உருவனா வந்து உருவமே இல்லாத ஒரு பொம்மையை வந்து உருவமா அப்படி உருன்னு எழுதுவாரு. அதுதான் உரு. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கிங் வண்டி எடுப்போம்ல, வண்டி எடுக்கும் போது ஒரு 4 பேர் இருக்கும், நல்லா பாடி கார்டு மாதிரி இருந்தாங்க. வந்து ஹாய் அப்படின்னாங்க. ஹாய் அப்படின்னு தம்பி என்ன படம் பார்த்தீங்க? உரு பார்த்தேன் அப்படின்னு. பார்த்து பண்ணா எனக்கு பயம் ஒரு செகண்ட்ல, ஐயோ கூப்பிட்டு அடிச்சிருவாங்க போல தெரியுது அப்படின்னு. இல்ல ஒர்க் பண்ணீங்களா அந்த படத்துல? இல்ல பாஸ், உங்க ரிவ்யூஸ் தான் நிறைய பார்ப்பேன், நல்லா காமெடி பண்ணுவீங்க. அப்போ வரைக்கும் ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்ல, நல்லா காமெடி பண்ணுவீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னா சரி ஓகே பார்த்து பண்றேன், பாய் சார் அப்படின்னாங்க. பாய் அப்படின்னு வந்துட்டேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த லெவலுக்கு நம்ம ஷோ ரீச் ஆயிருக்கு. பார்க்கிங் வர வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா பாத்துக்கங்க எந்த லெவல்னு. சரி ஓகே. இருந்தாலும் உரு அந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னா வந்து, ஒரு ரைட்டரு ஒரு பீரியட்ல செம்மையா கதை எழுதுவாரு, செம்மையா அவரோட புக் எல்லாம் விற்கும். ஆனா ஒரு பீரியட்ல என்ன ஆகும்னா வந்து அவரோட கதையெல்லாம் ஓல்டாகி விற்காம போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, ஒரு புதுசான ஒரு கதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. அப்ப எல்லாருக்கும் பிடிச்சது ஒரு விஷயம் என்ன, எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்ன, பயம். அந்த பயத்தை வச்சு கதையெல்லாம் சொல்லி கதை எழுதுவாரு. கதை எழுதும்போது என்ன ஆகும்னா, ஒரு கேரக்டர்லாம் யோசிப்பாரு, அந்த கேரக்டர்லாம் ரியல் லைஃப்ல வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்ல மாட்டுவார். கடைசியில அந்த ட்விஸ்ட்ல இருந்து வெளியே வந்தாரா இல்லையா, அந்த கதைகள்ல இருந்த அந்த வந்த உருவம்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ற படத்தோட கதை. பட் முடிக்கும் போது இல்ல, ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும். நான் சொல்லவே மாட்டேன், நீங்க போய் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யூ வில் என்ஜாய் அப்படின்றதுல எந்த வித செம்ம நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. அண்ட் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோ கலையரசன், அவர் தெரியும்ல, அவரோட படம் பண்ணாருன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு கதையா இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு கதையா இருக்கும், கண்டென்ட் வைஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி இந்த படத்துலயும் கண்டென்ட்டுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கும். அவரோட ஆக்டிங் வைஸ்லயும் செம்மையா பண்ணியிருப்பாரு. அடுத்து நெகட்டிவ் ஷேட் மாதிரி ரோல் பண்ணியிருப்பாரு, அதுவும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் ஹன்சிகா, நமக்கு பிடிக்கும். தன்சிகா எல்லாருக்கும் பிடிக்கும். தன்சிகா தான் நம்ம தலைவரோட பொண்ணா வந்திருப்பாங்க கபாலில. அவங்க எப்படின்னா சதம் எடுத்துட்டாங்க. இந்த ஹீரோயினா வந்து டெடி பேரை கொஞ்சறது, குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்கறது, போய் ஹீரோ போய் எப்படி நிற்கிறது அப்படி நிற்காத மாதிரிலாம் நிற்காம நான் ஒரு போல்டு உமனா பண்ணுவேன் மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு நல்ல ஒரு உமன், ஒரு போல்டா எப்படி இருப்பாங்கன்றத காமிச்சு வந்திருப்பாங்க. அவங்கள சுத்தி தான் கதை, அவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோ. அது ஏன்றதை சொல்ல மாட்டேன். Go and watch the movie in theater, then only you know. See how brilliant English me speaking. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மைம் கோபி அண்ணன் ஆகட்டும், ஒரு 4-5 கேரக்டர் சுற்றி தான் அந்த படம் நடக்கும். ஆனால் அந்த 4-5 கேரக்டரும் உங்களுக்கு அப்படியே மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த படத்தை வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பலம் எல்லாமே வந்து டெக்னிக்கல் வைஸில் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கண்டென்ட்ல அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அவங்க காமிக்கிற பேக்ரவுண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு ரிச்சா ஒரு கிளாஸுக்கு உண்டான ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்துக்கான ஒர்க் இருந்துச்சு. அந்த கிரெடிட்ஸ்லாம் யாருக்கு போய் சேரும், இந்த படத்தோட டைரக்டர் தான் விக்கி ஆனந்த் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. ஹாரர் படமா, பேய் படமா கேட்டீங்கன்னா இருக்காது. அப்ப என்ன ஒரு த்ரில்லர் படமா? ஆமா. காமெடி படமா? நோ. இந்த மாதிரி எதுக்குமே நான் சொல்ல மாட்டேன், ஒரு இன்ட்டு தர மாட்டேன். பட் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆர்வம் தெரியும். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பிரசன்னா பண்ணியிருந்திருக்காரு. பிரசன்னா குமார் அவரோட ஃபுல் நேம். அவரோட ஒர்க்கு செம்மையா இருந்துச்சுங்க. உண்மையா அந்த ஹெலிகாப்டர் ஷாட் தானே மேலே காமிப்பாங்களே, ஹெலிகாப்டர் ஷாட்லாம் காமிப்பாங்க. சான்ஸே அந்த கார்டெல்லாம் காமிக்கிறதாகட்டும், அந்த கார்லாம் சீக்வன்ஸ்ல போகும், சூப்பரா இருக்கும். அந்த படம் பார்க்க நினைச்சேன், பா எங்க சினிமாட்டோகிராஃபர் மாதிரிலாம் இல்லாம நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரேன்னு சொன்னேன். இருந்தாலும் எங்க ஆள்லாம் தெரியும்ல, அவர்லாம் இங்க இருக்கு ப்ராடக்ட் அவதார், அப்புறம் என்னன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ண வேண்டியது இங்க வந்து இருக்காரு. அவ்வளவுதான். என் கரகம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, அவரும் நல்லா ஒர்க் பண்ணுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட மியூசிக் எப்படி சொல்றது, இந்த படத்துல பாட்டுலாம் இருக்காது. இங்க ஸ்டார்டிங் கடைசி வரைக்கும் இந்த என்ட்ரி சாங், இந்த லவ் சாங், ரொமான்ஸ் சாங் எல்லாம் இருக்காது. கடைசியில மட்டும்தான் ஒரு சாங் வச்சுருப்பாங்க. நடுவில் ஒரு பிஜிஎம் சான்ஸே இல்லை, ஒரு மாஸ்க் போட்டு ஒரு உருவம் வரும். அதுக்கான ஒரு டியூன்லாம் ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாரு. யாரு கொடுத்துருப்பா? அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜோஹன் சிவனேஸ் அவரோட பேரு. ஒரு நல்ல ஒரு பிஜிஎம் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்காக. அண்ட் ஓவராலா இந்த படம் பார்க்கும்போதே ஒரு த்ரில்லரா இருக்கும். த்ரில்லர் மட்டுமே இருக்கும். த்ரில்லர் லவ்வர்லாம் இருப்பாங்க தெரியுமா, த்ரில்லான ஒரு படம் பார்க்கணும், அப்படியே அள்ளி இல்லாமல் பார்க்கணும்னா அந்த படத்தை போய் நீங்க சாவாசமா தேட்டர்ல பார்க்க. அப்படி மைனஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைனஸ் இல்லை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ ரொம்ப நேரம் லேட்டா வந்துட்டோம் போல டக்குன்னு முடிச்சாங்க மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து தேவையானதான், பட் சிலருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், பின் குறிப்பு உங்களுக்கு தான். இந்த படம் பார்க்கும்போது ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா பாருங்க, அப்பதான் புரியும். ஏன்னா வந்து ஒரு சீன்லயுமே ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாங்க. கழுத்துல ஒரு பொட்டுல இருந்து, ஒரு கண்ணாடி கிளாஸ்ல இருந்து, எல்லாத்துலயுமே வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாங்க. புரியும்ல? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சீன் இல்லாம நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். என்னை மாதிரியே வந்து கேட்டலாம். நானா சினிமா ஊர்னவன ரத்தம் ஓடல, சினிமா ஓடுது. அதனால வந்து ஸோ இந்த படத்தை போய் நீங்க ஒரு மிஸ் பண்ணாம, எந்த ஒரு சீனும் இந்த ஃபோன் நோட்டுறேன், டெம்பிள் டென் விளாட்றேன், கேண்டி கிரஷ் விளாட்றேன் இல்லாம போய் உட்காந்து இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், இப்ப லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணணும்னா கிளம்பணும். பாய்.